இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விஜய் டிவில அக்டோபர் 6ஆம் தேதியிலிருந்து 106 நாட்களுக்கு தினசரி இரவு 9:30 மணிக்கு ஒளிபரப்பப்படுற பிக் பாஸ் நிகழ்ச்சியில போட்டியாளரா களமிறங்கி இருக்காரு விஜய் முத்துக்குமரன். தமிழ் மொழியில வித்தகரா நேர்த்தியான தமிழ் நகையோட பேசி சமீப காலமா இணையதளத்துல நல்ல வரவேற்பை பெற்றுட்டு வராரு. தனக்கென தனி பாதையா அமைச்சு இப்போ யாரும் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்ச்சியில பங்கு பெற்றிருக்காரு விஜய் முத்துக்குமரன். பிக் பாஸ் நிகழ்ச்சியில பலதரப்பட்ட திறமையாளர்கள் பங்கு பெற்ற அவங்களோட திறனை வெளிப்படுத்திட்டு வர்றது வழக்கம். அதுல இதுக்கு முன்னாடி செய்தி வாசிப்பாளரா அனிதா சம்பத் பங்கு பெற்றிருக்காங்க. இவங்களோட தமிழ் பேச்சுக்கு அந்த சீசன்ல நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்தது. இவங்கள மாதிரியே இந்த சீசன்லயும் தமிழ் பேச்சாளர் முத்துக்குமரன் போட்டியாளரா அமைஞ்சிருக்காரு. சிவகங்கை மாவட்டத்துல நடுத்தர வர்க்கத்து குடும்பத்துல பிறந்த இயல்பான நபர். சின்ன வயசுல இருந்து தன்னுடைய தாயோட ஊந்துதல் பேர்ல புத்தகம் படிக்கிற பழக்கத்தை கையில எடுத்தாரு. இன்னைக்கு அந்த புத்தகங்களை கீழே வைக்காம தன்னுடைய வாழ்வியல் ஒரு அங்கமா அதை மாற்றி எதிர்காலத்தையும் அதன் போக்கிலேயே எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. பிக் பாஸ் 8 நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இவர் சில யூடியூப் சேனல்கள்ல குரல் வழி கலைஞரா பணியாற்ற தொடங்கினாரு. அதுக்கப்புறம் இவரோட தமிழ் பேச்சும் அவங்களோட கிராமத்து நடையும் இன்றைய இணையதளத்துல வீடியோக்களை ஒலிக்கிற தமிழ்ல இருந்து மாறுபட்டு இருக்கிறது இவருக்கு பலமா அமைஞ்சிருந்தது. இவரோட மொழி நடையாலும் நேர்த்தியான பேச்சாலும் சில காலத்திலேயே விஜேவா பல பிரபலங்களை நேர்காணல் செய்யற வாய்ப்பு இவருக்கு கிடைச்சிருந்தது. முக்கியமா இவரோட மாறுபட்ட கேள்வியாலும் எளிமையான பேச்சாலும் இவர் விரைவில் பரிச்சயமான முகமாக மாறினாரு. இவருடைய திறமையை வெளிப்படுத்த கச்சிதமா கிடைச்ச வாய்ப்புகள் தான் விஜய் டிவில திரும்பவும் தொடங்கின தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு அப்படின்ற பேச்சு போட்டியில போட்டிட்டு இருந்தாரு. இந்த நிகழ்ச்சியில இவரோட முற்போக்கு சிந்தனைகளும் அனல் பறக்கிற பேச்சும் ரசிகர்களை கவர்ந்த மாதிரி நடுவர்களை கவர தவறியது. ஆனாலும் இவர் இந்த நிகழ்ச்சியை விட்டு வெளியேறினாலும் இவருக்கான வாய்ப்புகள் தொடர்ந்திருந்தது. தன்னுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் இதர சமூக வலைதளங்கள்ல இவரோட கருத்துக்களை பகிர்ந்துட்டு வந்த முத்துக்குமரன் இப்போ புதிய பாதையான பிக் பாஸ் நிகழ்ச்சியில பங்கு பெற்றிருக்காரு. அதுல அவரோட குரல் வெளியே கேட்கிற அளவுக்கு தனிப்பட்டு ஒலிக்குமா இல்ல இவரோட குரல் அடக்கி போட்டியில தொடர திணறுவாரா அப்படின்னு இன்னும் சில வாரங்கள்ல தெரிய வரும். சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.